மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம உறவுகள் இணையதளத்தில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. என்னுடைய பங்களிப்பு அந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். வெர்ஷன் 1 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்களாம். வெர்ஷன் 2.0க்கு 2026 போக போகிறாங்களா. இந்த வெர்ஷன் 1ல் இந்தியாவில் மற்ற மாநிலத்தில் இல்லாத குற்றச்சாட்டு இந்த திமுக கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சத்தியமாக தெரியாதுங்க. எப்படி சொல்கிறேன்னா, சட்டசபையில் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா 3வது குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு கோரிக்கையை ஒரு எம்எல்ஏ வைக்கிறார். தன்னுடைய சொந்த கட்சி எம்எல்ஏவே வைக்கிறார். அந்த கோரிக்கையே இவருக்கு தெரியல. இவர் சட்டசபையில் தான் உட்கார்ந்திருக்காரு. இப்போ நம்ம பேச போகிற செய்திகள் எதுவுமே முதலமைச்சருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதனால பேப்பரில் எழுதி கொடுத்ததை வெர்ஷன் 1 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வெர்ஷன் 2 பற்றி நம்ம பேசலாம். 2026 நம்ம தான் மாஸ் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ விதமான விஷயத்தை சட்டசபையில் பேசிகிட்டு இருக்கார். அப்பாங்கிற முறையில் மகனா நான் சில விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன்பா. உங்கள் கவர்மெண்ட்டை மட்டும் இருக்கக்கூடிய இந்த வெர்ஷன் 1ல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை இந்த வீடியோவில் பட்டியலிட்டு பேசுகிறேன். இது வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இருக்குது, பல கவர்மெண்ட் இருக்குது. எந்த கவர்மெண்ட்டும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் கிடையவே கிடையாது. இதை பற்றி தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதல்ல இந்த வெர்ஷன் 1ல் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த அமைச்சர்கள் தான், வேற யாருமே கிடையாது. இந்த 2026 திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறது திமுக அமைச்சர்கள் தான். ஏன்னா இவங்க பேசுகிற சர்ச்சைக்குரிய விஷயங்கள், சர்ச்சைக்குரிய செயல்பாடுகளே பெரிய தலைவலியாக இருக்குது. இதில் எத்தனை விஷயம் முதலமைச்சருக்கு தெரியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. முதல்ல பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அப்படிங்கிற ஒருத்தர், இவர் பேசுகிற அந்த டோனு, அந்த மிரட்டல் டோனு, இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெர்ஷன் 1ல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆள்னா அது சேகர் பாபு தான். சேகர் பாபுனாலே திமுக பெரிய பின்னடைவுகளை 2026 சந்திக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து துரைமுருகன் அவர்கள், இவர் பார்த்தீங்கன்னா மூத்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை இவர் கொடுத்தா, சக மனுஷங்களை காயப்படுத்துறதுல, குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்துறதுல துரைமுருகன் அவர்கள் வல்லவர் நம்ம சொல்லலாம். காமெடி அப்படிங்கிற பேரில் சக மனுஷனை தாக்குறதுல துரைமுருகனை பார்த்து கற்றுக்கலாம். சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசுறது, அதாவது துரைமுருகன் அவர்கிட்ட பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பேசுறதுங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, இவர் பயன்படுத்துகிற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையே 2026 மக்கள் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் சொல்றது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஆபாசமா, தரைகுறைவா இவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட்ல தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இவர் இந்த கேடிவியில் போடுவாங்கல்ல இந்த வாரம் அப்படின்னு சொல்லி, பொன்முடி அவர்கள் இந்த வாரம் ஒரு சர்ச்சையாக ஒன்று பண்ணுவார், அடுத்த வாரம் ஒன்று பண்ணுவார். இவர் பண்ண எக்ஸ்ட்ரீம் சர்ச்சை எது தெரியுமா? இவர் மேலே சேர்வாரி இறைச்சாங்கல்ல, அந்த குற்றச்சாட்டை அப்படியே விட்டுறம்பா, அப்படியே பெருந்தன்மையாக நான் கடந்து போகிறேன்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் பெருந்தன்மையாக கடந்து போனாரா? இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நைட்டோட நைட்டா அந்த கிராமத்தில் பூந்து அந்த மக்களை அப்படியே காயப்படுத்தி துன்புறுத்தி ஒரு மாதம் அந்த மக்கள் மேலே அவ்வளவு அடக்குமுறைகளை ஏவி இவர் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருமே கைது பண்ணார். இவ்வளவு அரங்கண்டா செயல்பட்ட ஒரு அமைச்சர் தான் அந்த பொன்முடி அவர்கள். இது மட்டும் இல்லாமல் மனோ தங்கராஜ், இவர் பார்த்தீங்கன்னா கனிம வள கொள்ளைக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி தான் இவரோட அமைச்சர் பதவியை பிடுங்கினாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ மறுபடியும் வரைக்கும் அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்துருக்காங்க. சட்டசபையிலே பார்த்தீங்கன்னா கனிம வளம் சார்ந்த ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் மனோ தங்கராஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜகண்ணப்பன், ஜாதி ரீதியான தாக்குதலை நிறைய நடத்துறது இந்த ராஜகண்ணப்பன் தான். தன்னுடைய துறை சார்ந்த ஒரு அதிகாரியை ஜாதி ரீதியாக திட்டாங்கன்னு சொல்லி முதல் அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது இவர் பேசின பேச்சுக்காண்டியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செஞ்சாங்க. தொடர்ச்சியான தன்னுடைய ஜாதி அடக்குமுறையை காட்டக்கூடிய அமைச்சர் தான் இந்த ராஜகண்ணப்பன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாமோ அன்பரசன், விஜய் ரசிகருக்கு சோறு போடாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மனுஷனை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா MRK பன்னீர்செல்வம் சொல்லி தனிப்பட்ட தாக்குதலை நடத்தக்கூடிய இந்த அமைச்சரவை சகாக்கள் அப்படிங்கிற இந்த குரூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த குரூப்ல இருக்கக்கூடிய பல குறைபாடுகள் பாத்தீங்கன்னா 2026 வெர்ஷன் 2.0ங்கிற அந்த எண்ணத்தை மக்கள் அடியோட ஒழிப்பாங்க. ஏன்னா இது அத்தனையுமே நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல, நாங்க நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அடக்குமுறை, இந்த ஆணவ திமிரு, இந்த அதிகார திமிரு பேச்சு இருக்கு பாத்தீங்களா, 2026 உங்களுக்கு பதில் கிடைக்கும். இந்த அமைச்சரவை டீம் வச்சுக்கிட்டு நீங்க 2.0 பேசிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இந்த அமைச்சரவைகளை வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? சிஸ்டம் ஃபெயிலியர் தான் நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில், குறிப்பாக சொல்ல போனால் இந்த 5வது வருஷம் இப்போ ஆரம்பிக்க போது, இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படிங்கிறது, டோட்டலாக அரசு நிர்வாகம் தோத்தது அப்படிங்கிறது நிறையாவே நடந்திருக்கு இந்த கவர்மெண்ட்ல. இது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான தொடர்ச்சியான குற்றம் அதிகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதற்கான டேட்டாவை பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் கூட போடுறோம். தொடர்ச்சியான குற்றம் அதிகரிக்குது, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தோல்வி
பெண்களை பாதுகாக்க முடியாத ஒரு தோல்வி இந்த கவர்மெண்ட்டை இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் சிஸ்டமிக் ஃபெயிலியர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு. ஒரு தேசிய கட்சியோட தலைவரை பாதுகாக்க முடியல, உளவுத்துறையோட மிகப்பெரிய தோல்வியா கூலிப்படையை வச்சு அந்த மனுஷனை கொண்டாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த சிஸ்டமிக் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இங்கே நான் ஆவணப்படுத்த விரும்புகிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள். இந்த கள்ளச்சாராய மரணங்களை பார்த்தீங்கன்னா சர்வாதிகார நடவடிக்கை அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகளை மாற்றி விட்டு மறுபடியும் அவங்களுக்கு பதவி கொடுத்தாங்க. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து போகும்போது சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு ஆவணங்களை தாக்கல் பண்ணி வாதாடினாங்கன்னு சொல்லி இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் திமுக ஒட்டு மொத்தமாக சிஸ்டமிக் ஃபெயிலியர் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தை நோக்கி நகர்ந்து போனாங்க அப்படிங்கிறது இங்கே நான் சொல்ல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரன், ஜாபர் சாதிக் அப்படிங்கிற குற்றவாளிகளை கட்சியில் பக்கபலமாக வச்சுக்கிட்டு இந்த குற்றவாளிகள் குற்றம் செஞ்ச பிறகு பெரிய பிரச்சனைகளை மாட்டின பிறகுதான் இவங்க இவ்வளவு பெரிய அதிதீவிர குற்றச்சாட்டு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அவேர்னஸுக்கே திமுக வந்திருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு தான் பக்கத்தில் இருக்கிறவன் யாருன்னே தெரியாம மிகப்பெரிய குற்றவாளிகளை தன்னுடைய பக்கத்தில் வச்ச மிகப்பெரிய சிஸ்டமிக் ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்த குற்றச்சாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்ல 10 ரூபா வசூலிக்கிறாங்க. ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. இந்த 10 ரூபாயை இப்போ வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல. டாஸ்மார்க்கில் அந்த டிஜிட்டலாக பில் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறையை உருவாக்க முடியல. டாஸ்மார்க் நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் நடுவில் அவ்வளோ முரண்பாடு இருக்குது. இந்த 10 ரூபா பிரச்சனை மற்ற ஊழல் குற்றச்சாட்டுலாம் சாமானியனை போய் சேருதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது கிடையாது. ஆனால் அந்த டாஸ்மார்க்கில் 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தோம் அதை இந்த கவர்மெண்டால் தடுக்க முடியல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அடுத்து நடந்த வேங்கவயல் குற்றச்சாட்டு. வேங்கவயல் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நீதி பெற்று தர முடியல. இது ஒன் ஆஃப் த சிஸ்டமிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி நான் சொல்லிக்கொண்டே போலாம். அவ்வளவு சிஸ்டமிக் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் 1.0ல இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வெர்ஷன் 2.0க்கு போறாங்களா. ஸோ இந்த சிஸ்டமிக் ஃபெயிலியர் அத்தனைக்குமே காரணம் நான் முன்னாடி சொன்ன அமைச்சரவை சகாக்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று அப்படிங்கிறது ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு அந்த அமைச்சரவை சகாக்கள் உட்பட அத்தனை பேட்டுமே திமுகவோட டிஎன்ஏல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாம அந்த வாக்குறுதிகளை அப்படியே பூசி முழுகிற மாதிரி 4 பண்ணிட்டு 10 விட்டுறது, 10 பண்ணிட்டு 30 விட்டுறதுன்னு சொல்லி சில விஷயங்களை மட்டும் நிறைவேற்றிட்டு பெரும்பான்மையாக நிறைவேற்றாம ரொம்ப முக்கியமாக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே கையை வைக்காம ஒரு வேலையை பார்த்தாங்க பார்த்தீங்களா. ஏன்னா இவங்க இப்படிப்பட்ட டீம் வச்சுக்கிட்டு எப்படிங்க அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியும். ஸோ வாக்குறுதி அப்படிங்கிற விஷயத்தில் பொய் வாக்குறுதி கொடுத்து நம்மளை நிறைய ஏமாத்தினாங்க. அது நீட்டாக இருக்கட்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் எதுவும் செஞ்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒப்பந்த தொழிலாளர்கள் 10 வருஷமாக எங்கேயாவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதற்கும் பதில் கிடையாது. மூணாவது பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் மாதம் ஒரு முறை எடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அதற்கான டெண்டர் விடுறது கேன்சல் பண்ணுறது, டெண்டர் விடுறது கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லி சரியான கமிஷன் கிடைக்காதனால அதுக்குள்ளே அடுத்த ஸ்டெப்பை அந்த திமுக கவர்மெண்ட் எடுக்காமே இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சாங்க. நம்ம சொல்கிற விதத்தில், அதாவது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கும் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேஸ் மானியம். எவ்வளோ மக்கள் எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்க தெரியுமா கேஸ் மானியத்துக்காண்டி. கேஸ் மானியம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேர் கோபத்தில் இருக்காங்க. என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது. இந்த வெர்ஷன் 1லே இவ்வளவு பெரிய போலி வாக்குறுதிகள் நிறைய இருக்கு. அப்போ வெர்ஷன் 2க்கும் நிறைய போலி வாக்குறுதிகள் கொடுப்பீங்க. யார் நம்புவா? ஒரு தடவை தான் நம்புவோம். இது டிஜிட்டல் எரா. எல்லாரும் உட்காந்து நம்பிக்கிட்டே இருக்க மாட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் போய் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நாங்கள் நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்போம் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதான் பொதுமக்களோட கேள்வியாக இருக்கு. உள்ளூர் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது 75% தனியார் இடத்துல உறுதிப்படுத்துவோம்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை பிராக்டிகலாக முதல்ல செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட வாக்குறுதியும் முதல்ல கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை 100 நாட்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. நடக்கிற நாளில் எதிர்க்கட்சியை பேச விட மாட்டாங்க. அப்பாவுங்கிற ஒருத்தர் பண்ணுறதை மட்டும் எல்லாரும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் சட்டசபையில். இந்த அப்பாவு பண்ணுறது மட்டுமே 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ரிவெஞ்சாக நடக்கும் அப்படிங்கிறது இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி எழுத்து பேசுகிறோம்ல, எழுத்து பேசுகிற யாரையுமே சும்மா விடுறது கிடையாது. ஆபாச தாக்குதல் நிறைய ஐடி விங் மூலமாக ஒரு பக்கம் நடத்திவிட்டு நாங்கள் ஆபாசமாக பேசுகிறோம், நாங்கள் தப்பாக பேசுகிறோம்னு சொல்லி இந்த அரசோட தவறுகளை சுட்டி காட்டுறவங்கள வாழவே விடுறதில்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. சவுக்கு சங்கர் மேலே போலியான பல குற்றச்சாட்டுகளை போட்டு குண்டாஸ் போட்டு நீதிமன்றம் வரை போய் அசிங்கப்பட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2வது குண்டாஸை வாபஸ் வாங்கி அது எதுவுமே சட்ட ரீதியாக பண்ண முடியாதுன்னு சொல்லி அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா கழிவு நீரை கொண்டு வந்து போட்டு மிக கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அந்த நபர்களை கைது பண்ணி அடுத்த 24 மணி
நேரத்தில் ஜாமீன். இவ்வளவு பெரிய மோசமான உதாரணம் வேற எந்த கவர்மெண்ட்லேயும் நடக்கலை அப்படிங்கிறது இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன், கிஷோர் கே சாமி அப்படின்னு சொல்லி இந்த அரசுக்கு எதிராக பேசுகிற எங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த சவுக்கு சங்கர் உட்பட இப்போ நான் சொல்கிற நபர்கள் அத்தனை பேருக்கும் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்கெல்லாம் பேசுனாங்க, வேற எந்த தவறுமே செய்யலை. கொலை குத்தம் பண்ணவனை கைது பண்ணி பெரிய தண்டனைகளை வாங்கி கொடுக்குற மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு எதிராக இவங்க நடந்துக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. மீம்ஸ் போட்ட நபர்களாக இருக்கட்டும், ஃபோட்டோவை பார்த்து திட்டின பாட்டியாக இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட்டை எழுத்து பேசினாவே நான் ரொம்ப அரகண்டாக மாறுவேன்னு சொல்லி இப்போ மீடியாவில் வந்த செய்திகள் கொஞ்சமாக இருக்கலாம், மீடியாவில் வராத பல செய்திகள் ஏராளமாக இருக்குது. ஏன்னா தனிப்பட்ட முறையில் இந்த கவர்மெண்ட்டை எழுத்து பேசுனா இந்த கவர்மெண்ட் எவ்வளவு கீழ்த்தனமாக போகும் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்குது. இவ்வளவு தூரம் இவ்வளவு தவறும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தவறுகள்லாம் வேற எந்த கவர்மெண்ட்ல இருக்காது. 1-2 சிஸ்டம் ஃபெயிலியர் சில கவர்மெண்ட்ல நடக்கலாம், டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிஸ்டம் ஃபெயிலியர். போய் வாக்குறுதிகள் நிறையா கொடுக்கறது, சர்ச்சைக்குரிய அமைச்சரவை சகாக்களை கையில் வச்சுக்கிறது, எய்த்து கேள்வி கேட்டால் அவன் மேலே தாக்குதல் நடத்துறது, இவ்வளவு கேவலமான விஷயத்தையும் பண்ணிவிட்டு நாங்கள் 2.0 நோக்கி போவோம்னு சொல்லி வாய் கூசாம பேசுறீங்களே, உங்களுக்கு என்ன சொல்றது, என்ன தமிழ் வார்த்தையை பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து குறிப்பாக டிவிகே சார்ந்து நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.